கிழக்கே சூரியன் உதித்து விட்டது. அந்தமானில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று அங்கு ஆட்சியை பிடித்து விட்டது. பாஜக ஆட்சியை ஒழித்து விட்டது. அந்தமான் போர்ட் பிளேயர் தீவில் பல ஆண்டு காலமாக பாரதிய நகராட்சி ஆட்சி நடந்தது. அங்கு ஒரே ஒரு எம்பி மட்டுமே, மற்றபடி கவுன்சில் தான் அங்கு உண்டு. அங்கு நடந்த நகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் மேயராகவும், துணை மேயர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்களாகவும் அங்கு பதவியேற்றுக் கொண்டனர். ராகுல் காந்தி கூட இன்று அங்கு சென்றுள்ளார் வாழ்த்துவதற்காக. ஒரு தேர்தலுக்கு முன்பாக நடக்கும் ஒரு சில விஷயங்களே நமக்கு தேர்தல் முடிவுகளை முன்கூட்டி அறிவிக்கும். மே 4ஆம் தேதி வர வேண்டிய தமிழக, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, அசாம் தேர்தலில் முன்கூட்டியே அந்தமானில் உதயசூரியன் உதித்து விட்டது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில், பாண்டிச்சேரியில் மாபெரும் வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உற்சாகம் அடைந்துள்ளனர். அந்தமானில் தான் முதலாக இந்தியாவில் சூரியன் உதிக்கும். அங்கே சூரியன் உதித்து விட்டது என்று திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அறிவாலயம், சபரீசன் முதலியார் ஆகியோர் கொண்டாடி உள்ளனர். சபரீசன் இது சம்பந்தமாக மிகவும் சந்தோஷமாக சபரீசன் தலைமையில் தான் இந்த தேர்தல் அதிகமான ஒரு முயற்சி முன்னெடுப்பில் வெற்றியை நோக்கி பலவிதமான கட்டமைப்பை உருவாக்கி சபரீசன் அவர்கள் முரசொலிமாறனுக்கு, கலைஞர் ஐயாவுக்கு முரசொலிமாறன் எப்படி இருந்தாரோ அப்பாவுக்கு சபரீசன் தான் இது போன்ற முன்னெடுப்புகளை செய்து மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அழகிரியும் எந்த விதமான ஆட்சியமை இல்லாமல் அன்பும் பாசத்தோடும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததால் மாபெரும் வெற்றியை இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுள்ளது. துரந்தர் போன்ற சில தேமுதிக, விஜயகாந்த் கட்சிகள் வந்திருந்தாலும் அவைகள் எல்லாரையும் முறியடித்து மாபெரும் வெற்றியை நோக்கி இருக்குது. அந்தமானில் திராவிட முன்னேற்ற கழகம், உதயசூரியன் வெற்றி பெற்றுவது திமுகவும். அதனால் மே 4ஆம் தேதி செங்கோட்டையில் மு.க.ஸ்டாலின் அப்பா அவர்கள் கொடியேற்றுகிறார். பாண்டிச்சேரி கிங் நியூஸுக்காக பொய்யாமொழி சரவணன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வாழ்த்துங்கள்.